கார்த்திகா, இடுமாவனம் கார்த்திக்கு, அனீஸ் பாத்திமா, பாத்திமா பர்கானா, அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அந்தஸ்து இருக்குது. சக்தி வாய்ந்த வேட்பாளர்கள் தென் மாவட்டத்துல எல்லாம் சீமான் வந்து மிக அதிக ஓட்டு 26ல எடுப்பாருன்னு மக்கள் மத்தியில போயிரும். அதை தடுக்கிறதுக்கு தான் தமிழ் தேசிய அரசியல்ல ரொம்ப தெளிவா எந்த ஊடகத்திலையும் மிக தெளிவா யாரையும் மடக்கி கொள்கை ரீதியா அறிவுபூர்வமா அதை தர்க்க ரீதியா அனுப்பக்கூடியவங்க. அதாவது சீமான் ஒரு பிராண்டிங்ல அஸ்திபாரம் இல்லாம கொள்கை இல்லாம சும்மா ஒரு அந்தரத்துல பறந்து பிராண்டிங் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அல்ல. கோவை கார்த்திகா வெரிய பயர் பிராண்ட் லீடர், ரொம்ப ஃபைட்டர். கடந்த முறை கூட மக்களவை தேர்தலில் வேட்பாளர் நிற்கும் போது கூட அந்த கம்யூனிஸ்ட் காரங்கள்ட்ட அவங்க ஃபைட் பண்ணி நின்னதே அவங்க ஒரு பெரிய வீராங்கனை தான் நிரூபிச்சாங்க. திருமானம் கார்த்திக்கு மாணவர் காலகட்டத்தில இருந்தே ஒரு கொள்கை உறுதியோட நாம் தமிழர் இருக்கக்கூடிய ஒரு எல்லா விவாதத்திலும் மிகச்சிறப்பா தன்னுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒரு 24ல இவங்கெல்லாம் பேசும்போது அபுபக்கர், ஹிமாயுன், இடும்பாவனம் கார்த்திக் எல்லாம் பேசும்போது என்ன கூட்டம் வந்ததோ இப்ப என்ன கூட்டம் வருதுங்கிறதுல முன்ன விட 2-3 மடங்கு கூட்டம் ஆர்கானிக்கா நாம் தமிழரோட. 2024 நாம் தமிழர் 8 விழுக்காடு வாக்கு வர்றது காரணம் ரொம்ப திறமையான கேண்டிடேட்ஸை சீமான் நிறுத்தினது ஒரு காரணம். சீமானோட இந்த பிளஸ் என்னன்னா கன்சிஸ்டன்சி, டிரான்ஸ்பரன்சி, உறுதியா ஒரு இடத்துல நிலைப்பாட்டோட இருக்கிறது. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர்லா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாநாட்டுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் ஐயா வந்துட்டு 4 ஸ்டார் வேல்யூ உள்ள வேட்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. இந்த 4 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேதாரண்யத்துல இருந்து இடும்பாவனம் கார்த்திக், அதுக்கப்புறம் கீழ்வேலூர்ல இருந்து கார்த்திகா, அவங்க நாகப்பட்டினத்துல இருந்து பாத்திமா பர்கானா அண்ட் பாபநாசனா அனீஷ் பாத்திமா. சோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்டிகே கட்சியில வந்து ஒரு பிரபலமான பரிச்சயமான முகங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை விட இவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய பலத்தை நிரூபிப்பாங்க, எத்தனை வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? இதுல பாத்திமா பர்கானாவும் அனீஸ் பாத்திமாவையும் இஸ்லாமிய சகோதரிகளா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பேர்லயே இஸ்லாமியர்னு தெரியுது. பட் அவங்க தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தமிழ் சகோதரிகளா தான் அவங்க நிற்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை சீமான் முன்னாடியே வந்தது. அதிக முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்துறதுல எந்த லாபமும் நாம் தமிழருக்கு வராது. அது முஸ்லீம்கள் 90 விழுக்காடு திமுக காங்கிரஸுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற இதை வந்து பலரும் சொல்லும்போது சீமான் அதுக்கு சொன்ன பதில், நான் அவங்கள முஸ்லீமா நிறுத்தல, தமிழரா நிறுத்துறேன். என்னோட கான்செப்ட் வந்து ஜெயிக்கணும்னா அவங்கள தமிழரா பார்த்து மற்றவங்க வாக்களிச்சாதான் என்னோட கான்செப்ட் ஜெயிக்கும். அதாவது சீமான் ஒரு பிராண்டிங்ல அஸ்திபாரம் இல்லாம ஒரு கொள்கை இல்லாம சும்மா ஒரு அந்தரத்துல பறந்து பிராண்டிங் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அல்ல. பிரசாந்த் கிஷோர், விஜய் மாதிரி அடிப்படை இல்லாம அஸ்திவாரம் இல்லாம பிராண்டிங் பண்ணக்கூடிய தலைவர் அல்ல. ஒரு கான்செப்ட்ல போகணும், அந்த கான்செப்ட்ல தெளிவா இருக்கணும். அவருக்கு கான்செப்ட் முஸ்லீம்கள் வந்து இங்க மைனாரிட்டி கம்யூனிட்டி கிடையாது, அவங்க தமிழர்களா ஃபீல் பண்றது வரை அவங்க வந்து மெஜாரிட்டி தான். இங்க தமிழருங்க மெஜாரிட்டி, முஸ்லீம் வந்து மைனாரிட்டின்னு சொல்றது தவறுங்கிறது அவரோட கான்செப்ட். பட்டுக்கு மைனாரிட்டி கமிஷன் இருக்கு, மைனாரிட்டி இதுல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, மைனாரிட்டி ரைட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவருக்கு கான்செப்ட் இதுக்கெல்லாம் மாற இதை உடைச்சி அவர் வந்து தமிழருங்கிற அந்த கான்செப்ட்ல தான் போறாரு. அந்த இதுல போட்டிருக்க 2 வரையும் முஸ்லீம் சகோதரிகள்னாலும் தமிழ் தேசிய அரசியல்ல ரொம்ப தெளிவா எந்த ஊடகத்திலையும் எந்த இதுலையும் மிக தெளிவா யாரையும் மடக்கி கொள்கை ரீதியா தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு நிதானமா அறிவுபூர்வமா அதை தர்க்க ரீதியா நிற்கக்கூடியவங்க. அவங்கள பல விவாதங்கள்லயும் நான் பார்த்திருக்கேன். என் கூட பல விவாதங்கள் இருக்கும்போது கூட அண்ணான்னு ரொம்ப பாசமா பேசிக்குவாங்க. என் கொள்கை வேற அவங்க கொள்கை வேறங்கிறதும் தெரியும் அவங்களுக்கு. பட் அவங்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் எனக்கு சகோதரங்கிற லெவல்ல அவரை கில்லிங் சைலன்ஸ் பண்ணாம அவரை பற்றிய சில விஷயங்களை மட்டுமே நான் சொல்லுவோங்கிறதும் அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும். 2 பேரும் ரொம்ப எஃபெக்டிவான கேண்டிடேட்ஸ். இப்ப இந்த 4 ஸ்டார் வேல்யூ வேட்பாளரை வந்து இவங்களை வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த திரு ராஜேந்திரனா இருக்கட்டும், பொன் இளவழகி, இந்த மாதிரி ஆட்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து 10,000 வாக்கு சீட்டுகள் எடுத்திருந்தாங்க. இவங்க இதுக்கு அதிகப்படியான வாக்குகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா. கோவை கார்த்திகா வெரிய பயர் பிராண்ட் லீடர், ரொம்ப ஃபைட்டர், எல்லா இதுலையுமே ரொம்ப தெளிவா நிற்கக்கூடியவங்க. அவங்க வந்து தன்னோட கொள்கையை நிலைநாட்டி ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கிறாங்க. கடந்த முறை கூட மக்களவை தேர்தலில் வேட்பாளர் நிற்கும் போது கூட அந்த கம்யூனிஸ்ட் காரங்கள்ட்ட அவங்க ஃபைட் பண்ணி நின்னதே அவங்க ஒரு பெரிய வீராங்கனை தான்
அந்த சகோதரி தன்னை நிரூபிச்சாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அந்தஸ்து இருக்குது. அதே மாதிரி இப்ப நாம் தமிழர் விட்டு விலகி போனாங்கல்ல இன்னொரு சகோதரி, ஒரு மீனவர் சகோதரி காளியம்மாள், அவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க தான். பட் இன்னைக்கு அவங்க அரசியல் அரங்கத்துக்குள்ள அவங்கள இன்னும் எந்த முடிவு எடுக்க முடியாம இன்னும் இருக்கிறாங்க. பட் அவங்களும் ஒரு பெரிய பவர்ஃபுல் கேண்டிடேட் தான். நீங்க இந்த வகையில பல நாம் தமிழர் கேண்டிடேட் பவர்ஃபுல் கேண்டிடேட்டா தான் இருக்கிறாங்க. ராமநாதபுரத்துல நின்னாங்களா ஒரு டாக்டர், அவங்க வெரி வெரி பவர்ஃபுல் கேண்டிடேட். ஒரு சிட்டியினர் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் ஜெயபால்னு ஒருத்தரோட ரிலேட்டிவ்னு தான் நினைக்கிறேன் அந்த டாக்டர் அம்மா. அவங்களும் பவர்ஃபுல் கேண்டிடேட். இவங்க கோவை கார்த்திகாவும் பவர்ஃபுல் கேண்டிடேட். மக்கள் பிரச்சனைக்காக நின்று களத்துல போராடக்கூடியவங்க, கள போராளி, கடுமையான உழைப்பாளி, அட்டவணை பிரிவு சகோதரின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நாம் தமிழர்ல ஒரு முக்கிய முகமாட்டு களமாடிட்டு இருக்கிறாங்க. அடுத்து தம்பி இடும்பாவனம் கார்த்திக். இடும்பாவனம் கார்த்திக் ஒரு மாணவர் காலகட்டத்தில இருந்தே ஒரு கொள்கை உறுதியோட நாம் தமிழர் இருக்கக்கூடியவர். எல்லா விவாதத்திலையும் மிகச்சிறப்பா தன்னுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கக்கூடியவர். இப்போ கடைசியெல்லாம் வந்து ஒரு ஒரு தாவேக்கா காரட்டெல்லாம் வந்து சொல்லும்போது கிளியர் கட்டா நீங்க 2021ல நீங்க திமுக தான் ஆதரிச்சீங்க, அதை அலையா விருந்து அலையா ஆதரிச்சீங்க, நீங்களே போய் வாண்டண்டா போய் வண்டியில ஏறினீங்க, நானும் ரவுடி தான், உங்க ஆதரவு யாரும் கேட்காத போதே நீங்க திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு ஷோ காட்டிக்கிட்டு போனீங்கிற அந்த விஷயத்த வந்து ஆதவர்ஜனா சொன்னதை வச்சு இன்னொரு தம்பிய வந்து கிளீனா மடக்கி தூக்கி போட்டாரு. ஸோ அவர் விவாதங்கள்ல வரும்போதும் கொள்கை அடிப்படையில் பேசும்போதும் ரொம்ப தெளிவா இருப்பாரு. தமிழ்நாடு ஃபுல்லா நாம் தமிழருக்காக பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ முன்னம 2024ல வந்ததை விட நாம் தமிழருக்கு வந்து இப்போ வந்து பயங்கர கூட்டம் வருது, பெரிய அளவு கூட்டம் வருது. ஊடகத்துல இது பேசப்படலைன்னாலும் கூட நாம் தமிழர் தம்பிகளுக்கும் அதை கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும். 24ல இவங்கெல்லாம் பேசும்போது அபுபக்கர், ஹிமாயுன், இடும்பாவனம் கார்த்திக் எல்லாம் பேசும்போது என்ன கூட்டம் வந்ததோ இப்போ என்ன கூட்டம் வருதுங்கிறதுல முன்ன விட 2-3 மடங்கு கூட்டம் ஆர்கானிக்கா நாம் தமிழரோட. அது காரணம் அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியில் வந்து நீக்கினதும், மாற்றம்ங்கிறதுல உள்ள அண்ணாமலையை தள்ளிக்கிட்டு புது தலைவரை போட்டு எடப்பாடிக்கு ஆதரவா, திராவிடத்துக்கு ஆதரவா இந்துத்துவா போனதும், மாற்றம்னு நினைக்கிறவங்க மத்தியில அண்ணாமலையை அடிச்சுட்டாங்களே, இது நியாயம் இல்லை, சீமான் தான் இருக்கிறாருங்கிற ஒரு இதுவும் தெளிவா ஸ்டெடியா சீமான் தான் மாற்றங்கிற கான்செப்ட்ல போயிட்டு இருக்காருங்கிறதும் அந்த கூட்டம் கூடுது. மேலும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நாம் தமிழர் இருந்ததும் இவங்க கான்செப்ட் வைஸ் எல்லா தேர்தலையும் போட்டியிடுங்கிறதுல உறுதியான ஒரு அமைப்பு நாம் தமிழர். இவங்க வந்து காமெடி பீஸுகள் அல்ல, தேர்தலே போட்டியிடாத காமெடி அரசியல்வாதிகள் அல்ல, லெட்டர் பேர்டா இருக்கக்கூடியவங்க அரசியல் தாவேக்கா தான் சொல்றேன். அதை மக்கள் மத்தியில கொண்டு சேர்றதுனால இப்ப ஆர்கானிக்காட்டே நாம் தமிழருக்கு நல்ல கூட்டம் வருது. அதுவும் இடும்பாவனம் கார்த்திக்கு வந்து 24 இடும்பாவனம் கார்த்திக்கு என்ன கூட்டம் வந்தோ அதை விட மிக அதிக அளவிலான கூட்டங்கள் வருது. ஸோ இந்த 4 பேருமே நட்சத்திர வேட்பாளர்கள். 4 பேருமே நாம் தமிழரோட கட்சி கொள்கைகளை மக்கள் மத்தியில கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அறிவு, திறமை, ஆற்றல்லாம் மிக்கவங்க. ஸோ அவங்க வந்து அந்த சட்டமன்ற தொகுதியில மக்கள் மத்தியிலையும் மற்ற சாதாரண ஒரு கேண்டிடேட்டை விட ஆற்றல் மிக்கவர்களாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆற்றல் மிக்கவர்களை தான் சீமான் வந்து 214க்குமே அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. இதுதான் உண்மை நிலைமை. 2024 நாம் தமிழர் 8 விழுக்காடு வாக்கு வர்றது காரணம், ரொம்ப திறமையான கேண்டிடேட்ஸை சீமான் நிறுத்தினது ஒரு காரணம். இப்பவும் 100-150 பேர் கேண்டிடேட் 25 to 30 வயது உள்ளவங்கள ஒரு 100-150 பேர்கிட்ட போடுறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் அவர் தயார் பண்ணிட்டாரு, கேண்டிடேட் போடுறாரு. சீமானோட இந்த பிளஸ் என்னன்னா கன்சிஸ்டன்சி, டிரான்ஸ்பரன்சி, உறுதியா ஒரு இடத்துல நிலைப்பாட்டோட இருக்கிறது, டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறது, பார்ட்டிசிபேஷன், எல்லா தேர்தலையும் மக்களை நம்பி பார்ட்டிசிபேஷன்ல இருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமி நிற்கல. உண்மையிலே இன்னைக்கு ஊடகத்துல பலரும் பலவிதமாக பாதிச்சாலும் கூட மனச்சாட்சிப்படி நான் ஐயா ஏன் நிற்கலன்னு சொல்றதுக்குள்ள காரணத்தை சொல்றேன். ஆற்றல் அசோக்குமார்னு ஒருத்தர் அவரோட ஈரோடு அந்த கேண்டிடேட்டா நின்னாரு. 23 விழுக்காடு வாக்குகள் ஈரோடு கிழக்குல எடுத்தார். 23 விழுக்காடு வாக்குகள்ங்கிறது அதிமுக ரெட்டையில சைதை துரைசாமி, கே சி பழனிசாமி எல்லாம் ரெட்டலையை குறைச்சு பேசுறதை என்கிட்ட வருத்தப்படுறாங்க. பட் எடப்பாடி கையில் ரெட்டலை வேல்யூ இழக்குது, நான் அதை சொல்லாம இருக்க முடியாது. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி தேமுதிக, பிரேமலதா அம்மையார், புதிய தமிழகம் முபாரக், இவங்கெல்லாம் சேர்ந்து 23 விழுக்காடு எடுத்தாங்க. ஆற்றல் அசோக்குமார் மணி பேக் அவர் ஜெயிப்பார்னு கூட ஊடகத்துல பலரும் சொன்னாங்க. யாரையும் நான் கிண்டல் பண்ணல, பிரதேஷ் தான் சொல்லியிருப்பாங்க. அவர் எடுத்தது 23 விழுக்காடு வாக்கு தான். அப்ப இடைத்தேர்தல் வந்தா எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது. ஆற்றல் அசோக்குமார் கேண்டிடேட்டா நிற்க மாட்டாரு. அப்ப 23ங்கிறது 15ஆ போயிரும், 18ஆ போயிரும். சீமான் 8.3 விழுக்காடு எடுத்திருக்கிறார். அவர் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவர், பிரச்சார வலிமை கொண்டவர்.
காசு பணம் பற்றி கவலைப்படாம தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள நாம் தமிழர் வந்து ஈரோடு கிழக்குல கொள்கை ரீதியா வந்து நிற்பாங்க. இடும்பாவனம் கார்த்திக்கு, சாட்டை துரைமுருகன் எல்லாரும் நிற்பாங்க. அதுல ஒரு 5 விழுக்காடு வாக்கு கூடினாலும் 13.4 15ன்னு சொல்லும்போது எடப்பாடிக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு ஆகி போகும். இப்போ கொங்கு மண்டலத்திலே எடப்பாடிக்கும் சீமானுக்கும் கொங்கு வேளாளர்கள் உள்ள அடர்த்தியா உள்ள பகுதியிலே வித்தியாசம் இல்லைன்னா, அப்போ தென் மாவட்டத்துல எல்லாம் சீமான் வந்து எடப்பாடியோட மிக அதிக ஓட்டு 26ல எடுப்பாருன்னு மக்கள் மத்தியில போயிரும். அதை தடுக்கிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி சீப்பை ஒழிச்சுச்சா கல்யாணம் என்னங்கிற மாதிரி ஒரு ஜிம்மிக்ஸை காட்டினார். அப்ப சீமானோட கான்ஃபிடன்ட் வைஸ் பார்ட்டிசிபேஷன் எல்லா தேர்தலையும் தொடர்ந்து பங்கெடுத்தல்ங்கிறது ஒரு கன்விக்ஷனோட ஒரு அந்த கான்செப்ட்ல அவர் இருக்கிறார், பங்கெடுத்தே தீரணும்னு. அப்ப அந்த இடம் தான் சீமான் வந்து கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்க, நான் தான் ஸ்டாலினை எதிர்த்தேன், எனக்கு எதிராக கள்ள ஓட்டு போடப்பட்டது, எனக்கு எதிராக காசு கொடுத்து வாக்கு வாங்கப்பட்டது, எனக்கு எதிராக கவுண்டிங்லேயே தேர்தல் ஆணையம் திமுகவோட கூட்டணி வச்சாங்க, எல்லாத்தையும் மீறி நான் துணிச்சலான்னு நின்னேன், கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு மற்ற 3 கட்சிகளை அவர் அடிக்கிறாருன்னா, சீமானோட அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பார்ட்டிசிபேஷன், கலந்துக்கிறது, அரசியல் களத்துல கலந்துக்கிறது. அப்படி அவர் கலந்துகிட்ட களங்கள்ல பிரச்சாரத்துல கார்த்திகா, இடும்பாவனம் கார்த்திக்கு, அனீஸ் பாத்திமா பர்கானா இவங்கெல்லாம் பெரிய பங்களிப்பு செய்தவங்க. இவங்க மட்டும் இல்ல, அபுபக்கர், இவங்கள மாதிரி இசை மதிவாணன், சாட்டை துரைமுருகன் எல்லாருமே பெரும் பங்களிப்பு செய்தவங்க. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த வேட்பாளர்கள் நாம் தமிழர்ல பெரிய அளவு இருக்காங்க. அவங்க வந்து கருத்தியல் ரீதியா நாம் தமிழர் கருத்துக்களை கொண்டு போவாங்க. கருத்தியல் ரீதியா உள்ள நாம் தமிழருக்கு போட்டியா தாவேக்கா காரங்களை சொல்றாங்க. நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா தாவேக்கா 214 போட போறதில்லை. விஜய் மண்குதிரை. இப்ப பிரசாந்த் கிஷோர் விழுந்துட்டாரு, அதே மாதிரி விஜயம் விழுந்துட்டாருன்னு எல்லாரும் பேசுறாங்க. பிரசாந்த் கிஷோர் போராடி விழுந்தார். 243 தொகுதிக்கு ஒரு 300 சம்திங் எல்லாம் போட்டுட்டார். ஒரு கொஞ்சம் தொகுதி தான் போடல, இது கொஞ்சம் வேற பாஜக விலைக்கு வாங்கி போயிட்டாங்க. இவர் கேண்டிடேட்டை போட்டுவிட மாட்டார். கமலஹாசனை விடவும் இவர் வந்து கீழே தான் இருப்பாரு. லெஸ் தான் கமலஹாசன் தான் விஜய். கமலஹாசனாவது ஒரு 150-160 கேண்டிடேட் போட்டுட்டார். இப்போ நம்ம விஜய்கிட்ட நம்ம சொன்னோம், நம்ம புஷி ஆனந்த் என்கிட்ட பேசினாரு, ஒரு விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவர், நம்ம பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் நேர்மறை சமநீதிக்கான ஆளு. விஸ்வகர்ம சமுதாயம் தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஐயா புஷி ஆனந்த வந்து பொதுச் செயலாளராட்டு விஜய் நிறுத்தினதை நான் பாராட்டக்கூடியவன் என்னைக்குமே, சமூக நீதி பார்வையில பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ல. அப்ப அவர் என்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்துக்காக என்ன பாராட்டினாரு. அவங்களோட இரவு பாடசாலை இதெல்லாம் நான் பாராட்டினேன். இப்ப பரிசல் நடக்குதா என்னன்னு தெரியல. உறுதிப்பட இரவு பரிசல்லாம் பாராட்டினேன். நான் பாராட்டினதை நான் பின்வாங்கல்ல. நடந்ததா இருந்தேன்னா மிகவும் மகிழ்ச்சி தான் எனக்கு. இரவு பாடசாலையும் குருதி கூட எங்க நடந்த மாதிரி எங்க இருக்கு, யார் நடத்துறா, சும்மா ஒரு பேண்டிங்காக தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கட்டத்துக்குள்ள நான் ஒரு பாராட்டினேன் மனசாரா. அது நல்ல விஷயம்னு விஜயை பாராட்டினேன், பொதுச் செயலாளரை பாராட்டினேன். அப்போ அவர் என்கிட்ட பேசி நன்றி தெரிவிச்சாரு. அப்ப நான் சொன்னேன், ஐயா நீங்க வந்து 39 போட்டுருங்க, அதுதான் ஈஸி. 214 கஷ்டம், 39 ஈஸி. விஜய்கிட்ட சொல்லி போட்டுருங்க. பார்லிமெண்ட் அசம்பிளி எல்லாம் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. என்ன பீகார்ல பார்லிமெண்ட்டுக்கு எடுத்தோ அதே தானே அசம்பிளிக்கு எடுத்தது. இப்ப இந்த பிரசாந்த் கிஷோர் அசம்பிளிக்கு வந்ததுனால என்னத்தை கிழிச்சிட்டாரு? பார்லிமெண்ட்ல மற்றவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி விட்டுட்டாரு. இது பெரும் அசம்பிளி தானே. முஸ்லீம் லீக் 5 சீட்டு ஜெயித்துட்டாங்களே. முஸ்லீம் லீக் அல்ல, ஓவாசி, ஆல் இண்டியா மஜ்லிஸ், அந்த ஒரு பேர் வரும். ஓவாசி 5 சீட்டு ஜெயித்துட்டாரு. மாயாவதி ஒரு எம்எல்ஏ ஜெயித்துட்டாங்களா. தலித் மக்களை மாயாவதி போட்ட யாதவ் கேண்டிடேட் போட்டு. அப்ப நீங்க பார்லிமெண்ட் அசம்பிளின்னு எல்லாம் பார்க்காதீங்க, நீங்க பார்லிமெண்ட்லேயே 39 போட்டுருங்கன்னு சொன்னேன். பார்லிமெண்ட்ல அவங்களால 39 போட முடியல. கூறவேறி கோழி பிடிக்காதவங்க இப்படி வான ஏறி வைகுண்டம் போயிடுவாங்க. இப்போ கமலஹாசனே 160 தான் போட்டார், பார்லிமெண்ட்ல 39 போட்டோம். இவங்களால கேண்டிடேட் போடவே முடியாது, கேண்டிடேட்டும் இல்லை. அதனாலதான் கார்த்திகா, பாத்திமா பர்கானா, அனீஸ் பாத்திமா, இடும்பாவனம் கார்த்திகெல்லாம் ரொம்ப திறமசாலிகள். அபுபக்கர் அவர் இன்னும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப திறமசாலிகள், விஷயம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லும் போது இது கூட நாம் தாவேக்காவை கம்பேர் பண்ணாண்டா, களத்துக்குள்ளே வரமாட்டாங்களே. நீங்க வந்து ரங்கராஜ் பாண்டேக்கு தொழில் நடத்தணும், ஒரு தொழில் நடத்தணும். தொழில் நடக்கும் போது அது சர்வே அது இதுன்னு சொல்லும் போது களத்துக்குள்ளே வர்றதுக்கு இன்னெலிஜிபிளான மண்குதிரை விஜய வச்சு அந்த கம்பேரிசனை போட்டு அவங்க ஏதாவது கற்பனையா ஏட்டு சுரக்கையா பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு அது தேவையில்லும் போது தாவேக்காரங்க கூட இந்த திறமையான நாம் தமிழர் கேண்டிடேட்டை ஒப்பிடாண்டாம். ஏன்னா களத்துக்குள்ளே வரப்போறதுங்கிறதா என்னோட கருத்து. வந்தா
வந்தா அப்போ ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். உங்களுடைய வேல்யூபிள் டைம் ஒதுக்கி எங்ககிட்ட இவ்வளவு விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவா பேசிருக்கீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றிம்மா.